வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? சிரித்து சமாளித்த எடப்பாடியா, வேலையை காட்டிய வேலுமணி, வெறுப்பில் சிவி சண்முகமா, இனிதேன் அதிர்ச்சியா? வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழக அரசியலில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கெல்லாம் பிறகுதான் அனைத்து கட்சிகளும் ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்தை கண்டிப்பாக தமிழக மக்களில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதா? அதாவது 50 ஆண்டுகால தனது அரசியல் பயணத்தை தொடங்கியிருந்த இரு பெரும் திராவிட கட்சியான தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்த திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி தாவைக்கா என்பது, அதாவது கட்சி ஆரம்பித்து 2.5 ஆண்டுகளிலே தமிழகத்திலே 108 இடங்களை பிடித்து ஒரு பெரும்பான்மை கட்சியாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறதா? இந்த வகையில்தான் இந்த தமிழக அரசியலில் கடந்த சில வாரங்களாகவே பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த அதிமுகவின் உட்கட்சி விவகார மோதல் என்பது தற்பொழுது ஒரு சமரச பாதையை நோக்கி நகர்ந்ததாக கூறப்படுகிறதா? அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அணிகள் இரண்டு மீண்டும் இணைந்துள்ளதாக கூறப்படும் செய்திதான் இந்த சந்திப்பில் சிவி சண்முகம் பங்கேற்காததும் ஒரு புதிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில்தான் இந்த சிவி சண்முகமோ தனது MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவெல்லாம் இணையப்போவதாக தகவல் வெளியாகியிருக்கிறதா? அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு அணியாகவும் மற்றொரு அணியில் சிவி சண்முகம் மற்றும் SP வேலுமணி தலைமையில் இன்னொரு அணியாக அதிமுக செயல்பட தொடங்கிவிட்டதா? இந்த வகையில்தான் இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தாவேக்கா அரசுக்கு ஆதரவளிக்கும் விவகாரத்தில்தான் அதிமுக ஒரு கடும் உட்கட்சி பிரச்சனை உருவாகியிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் SP வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் உள்ளிட்டோரின் தலைமையில் இருந்த MLAக்கள் எல்லாம் குழு சட்டப்பேரவையில் தாவேக்கா அரசுக்கு தங்கள் ஆதரவை அளித்த நிலையில்தான் எடப்பாடி கடும் கோபத்திலாகி அந்த 25 MLAக்களை எல்லாம் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு அவர்களை காட்சி பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டார் எடப்பாடி அவர்கள். இந்நிலையில்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு கடும் அதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த செய்தி. இதையடுத்துதான் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவதாக குற்றம் சாட்டிய SP வேலுமணி அணியின் சேர்ந்த பலரின் கட்சியில் பொறுப்புகளிலிருந்தும் EPS தரப்பு பறித்திருந்ததா? அதாவது மேலும் இரு அணிகளுமே தனித்தனியாக சட்டப்பேரவைத் தலைவர் அதாவது JT பிரபாகரன் அவர்கள் சந்தித்த மனு அளித்திருந்தார். இந்த அரசியல் இழுவருக்கிடையே SP வேலுமணி அணியில் இருந்த ஒரு 5 MLAக்கள் மீண்டும் EPSக்கு தங்கள் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருக்கார்கள். அதே சமயம் மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார், இசைக்கு சுப்பையா என 4 அதிமுகவின் MLAக்கள் எல்லாம் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் தங்களை இணைத்துக் கொண்டதுதான் அரசியலிலே மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழல்தான் தற்போது SP வேலுமணி தரப்பில் உள்ள அந்த 16 MLAக்களும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இடைப்பாதைக்காக வந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கிறதா? அதாவது இந்த சந்திப்பின் மூலம் அதிமுக மீண்டும் ஒன்றிணைய சூழல் தமிழகத்தில் உருவாகியிருக்கிறது என கட்சியின் மத்தியில் பேசப்படுகிறதா? இந்த வகையில்தான் எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அவர் கண்டிப்பாக அதாவது அதிமுக என்ற அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைந்து செயல்படுவாரா, அல்லது கட்சிக்கு முரம்பாக செயல்பட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு மீண்டும் அவர்களை சேர்க்க வாய்ப்பில்லை என்று கூறுவாரா என்ற மனநிலையில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பேசப்பட்டு வருகிறதா? மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.